இத்தனை பிக் பாஸ் பார்த்துருக்கோம். சீசன் 8 வரைக்கும் பார்த்துருக்கோம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ரோல் மாடலா நெறைய விஷயங்கள் பண்ணி, நெறைய தப்பு பண்ணாலும் அத சரி பண்ணிட்டு நான் திருத்திக்கிறேன். ஆனா இங்க மட்டும் தான் இப்ப நேத்துமே 2 பேர் எவிக்ட் ஆயி வெளிய போயிருக்காங்க. மறுபடியும் அடிச்சிட்டு இருக்காங்க உள்ள. திவ்யா ஏதோ ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன? என்ன வெளியில காமிக்கிறியா? ஐயோ! நான் வந்து தப்பு பண்ணலையே. எல்லாரும் இப்ப ஆக்சுவலி அந்த கேஸ் என்னங்க நடந்தது? நம்ம திவ்யா நம்ம ஏதோ சொன்னத அவர் கேட்டிருக்காரு ஆ, பாத்தீங்களா? ஆ. அந்த கேஸ நடத்த விடாம ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? அப்படிங்கிறது. இது வந்து நான் நெனச்சேன் உண்மையாவே விக்ரம்க்கு சப்போர்ட் பண்றதா இருந்தால் இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாருன்னு. ஆனா எடுத்துட்டு வந்தாரு. ரோஸ்ட் மட்டும் எஃப்ஜேக்கு மட்டும் தான். விக்ரம்க்கு இல்ல. விக்ரம்க்கு வந்து பொத்தாம் பொதுவா வந்து நீங்க பண்றது எல்லாமே கரெக்ட்ன்னு நெனச்சிடக் கூடாது. அப்படி மூஞ்சிய ஒரு வச்சுக்கிட்டா சமயங்கள்ல வந்து அது தப்பா போயிருக்கும். அப்ப அது ஒரு இன்ட் மாரி தான். இன்ட் மாரி தான். நீங்களும் எஃப்ஜேவும் கொண்டாடினீங்களா இல்லையா? நீங்களும் எஃப்ஜே அவரு என்ன மாரி ஒரு பாடி லாங்குவேஜ்ல அந்த பொண்ண கலாய்ச்சாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் விக்ரம் வந்து, அத அப்படியே வந்து எஃப்ஜே அளவுக்கு கூட இங்க இல்லையேப்பா அப்படின்ற மாரி சொல்ல தோணுச்சு. அண்ட் எஃப்ஜேவுமே வந்து அந்த அவங்க இவங்க அரோரா சொன்ன எல்லாத்தையுமே அவர் அங்க சொன்னாரு. ஜெயிச்சது நீங்க தான். ஆனா நாங்க தான் அப்படிங்கிற மாரியும், லட்டுல வச்சேன்னு நெனச்சியா? நட்டுல வச்சேன். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அவர் சொன்னாரு அன்னைக்கு. அவரு தோத்துட்டு அவரு கொண்டாடினாரு. ஏன்னா, என்ன பத்தி மக்களுக்கு வேணா தெரிஞ்சுட்டு போட்டும். டீமுக்கு தெரிஞ்சுட்டு போட்டும். உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்க்கு தெரிஞ்சா, என்னுடைய லவ் கேம நான் ப்ளே பண்ண முடியாது. சோ, அத தெரிய விடாம நான் ஸ்டாப் பண்ணணும்னா, ஆதாரங்கள நான் சொல்ல விடக்கூடாது. அந்த கேம தான் அவரு அங்க பண்ணாரு. சோ, அத என்ன சொல்லிட்டாருன்னா, விஜேஸ் என்ன சொன்னாருன்னா, அது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன கேம் ப்ளே பண்றீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அத எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் எதிர்க்கையும் அத உடைச்சு விட்டாரு நேத்து.